நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இது யூரோப் ஸ்டடி சென்டர் வழங்கும் என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் நிகழ்ச்சி. உயர்கல்வி தொடர்பான ஆலோசனைகளை வழங்குவதற்காக நம் அரங்கில் இணைந்திருக்கிற விளையாட்டுத்துறை சார்ந்த கல்விகளை பற்றி பேசக்கூடிய இளங்கோவன் அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம் சார். அதே போல் சேலம் அரங்கிலிருந்து கல்வி ஆலோசகர் ஜெயபிரகாஷ் காந்தி இணைந்திருக்கிறார் ஆலோசனைகளை வழங்குவதற்கு. அவரையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி. இப்போ நம்ம நேரடியாக நிகழ்ச்சிக்கு போயிடலாம் சார். இப்போ விளையாட்டுத்துறை சார்ந்து சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க அல்லது ஆல்ரெடி சாதனையாளர்கள் அவங்களுக்கு கல்வியில் எந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் இருக்குது சார்? இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 19 கல்லூரிகள் இருக்குது. இதில் பிபிஎட் படிக்கலாம், எம்பிஎட் படிக்கலாம், மற்ற சில கோர்சஸ் சில இடங்களில் இருக்குது, சில இடங்களில் இல்லாமல் இருக்குது. ஸோ எந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்படின்னு நான் கேட்டது என்னென்னா, இப்போ எந்த நிலையில் இந்த விஷயத்தை அவங்க தொடங்க முடியும்? இப்போ +2 முடித்த உடனே அவங்க ஒரு டிகிரி பண்ணணும். டிகிரி கோர்ஸ் முடித்த பிறகு பிபிஎட் அப்படிங்கிற கோர்ஸ் ஒரு 2 இயர் கோர்ஸ் இருக்குது. அதை முடித்த பிறகு எம்பிஎட், அதுவும் 2 வருஷ படிப்பு இருக்குது. ஸோ அவங்க +2 முடித்ததுக்கப்புறம் அந்த விஷயங்களை தொடங்கலாம். ஆமாம். ஸோ விளையாட்டு சார்ந்த ஒரு கேரியராக தன்னுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறவங்க அதுக்கு எந்த வயசுலேயே தயாராகணும் சார்? இல்லை, அவங்க ஆக்சுவலாக சின்ன வயசுலேருந்தே அந்த விளையாட்டில் ஒரு ஆர்வம் இருக்கணும். அட்லீஸ்ட்டு ஒரு விளையாட்டு ஆசிரியர் ஆகணும் அப்படின்னு சொன்னால் அவங்க ஒரு டிகிரி முடித்த பிறகு அதில் சேரக்கூடிய அளவில் இருக்கணும். டிகிரிலையும் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஒரு விளையாட்டில் அவங்க கலந்து அந்த கல்லூரிகளுக்கு இடையேயான போட்டியில் கலந்துக்கணும். நிச்சயமாக சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம். வாட்ஸ்அப் வழியால் நமக்கு நிறைய கேள்விகள் நேயர்கள் அனுப்பிச்சி வச்சுட்டே இருக்கிறாங்க. அப்படி வாட்ஸ்அப் வழியால் வந்த ஒரு கேள்வியை நம்ம பார்த்துடலாம். இந்த கோர்ஸ் எதுவும் வேல்யூ இருக்கா இல்லை வேறு கோர்ஸ் எதுவும் சேர்க்கலாமா அப்படிங்கிறது மட்டும் சொல்லுங்கள் சார். செய்தியாளர்களே இதை எடுத்திருக்கிறாங்க. ஜெயபிரகாஷ் காந்தி சார், நீங்கள் அவர் கேட்ட கேள்வியை பார்த்துருப்பீங்க. பிகாம் அவரோட தங்கச்சியை சேர்க்கறதுக்காக வந்திருக்கிறவர் கேட்ட கேள்வி இது. பிகாம் கோர்ஸுக்கு வேல்யூ இருக்கா அப்படிங்கிறது கேட்டிருக்கிறாரு. அவருக்கு நீங்கள் சொல்ல விரும்புகிற பதில் என்ன? இல்லை, பிகாம் மட்டும் கிடையாது. நான் பிகாம் தாராளமாக எடுக்கலாம், நல்ல கல்லூரியில் எடுக்கலாம். ஏன்னா காமர்ஸுங்கிறது ஒரு பேஸ் ஃபவுண்டேஷன் டிகிரி. அதுக்கப்புறம் பிகாம் அதுக்கப்புறம் அவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பேங்க் எக்ஸாம்ஸ்க்கு அவங்க ப்ரிப்பேர் பண்ணி பேங்க் சைடில் போகலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் மேல் அடையணும் அப்படின்னா கண்டிப்பாக அவர் ஃபஸ்ட் இயர்லேருந்து பிகாம் படிக்கும்போது கேட், மேட், சாட் இது மாதிரி டான்செட், மேட் மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் பண்ணிவிட்டு எம்பிஏ பண்ணலாம். இல்லை கொஞ்சம் டைவர்ட் ஆகலாம். பிகாம் முடிச்சுட்டு தே கேன் கம் டு மாஸ் கம்யூனிகேஷன், ஜேர்னலிசம் இந்த மாதிரி வரலாம். இல்லை பிகாம் முடிச்சுட்டு தே கேன் டூ விஜுவல் கம்யூனிகேஷன் மாஸ்டர்ஸில் வரலாம். இல்லை பிகாம் முடிச்சுட்டு ஈவன் டிசைன் சைடில் இருந்துச்சுன்னா அவங்க டிசைன் சைடில் மாஸ்டர்ஸ் டிசைன் கோர்சஸில் வரலாம். இல்லை பிகாம் முடிச்சுட்டு தே வாண்ட் டு கம் இன் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் அப்படின்னா மாஸ்டர் ஆஃப் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் பண்ணலாம். ஸோ இது மாதிரி ஏகப்பட்ட வாய்ப்புகள் பிகாம் படிச்சிருக்கணும். வெறும் பிகாமோட நிறுத்தாமல் மேல் படிப்பு கொஞ்சம் படித்தா இன்னும் வாய்ப்புகள் ஜாஸ்தி கூடும். ஸோ அவர் பண்ண வேண்டியது பிகாம் படிக்கும்போது ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து அடுத்த தகுதி தேர்வுக்கு, அதாவது அடுத்த காம்படிஷன் எக்ஸாமுக்கு அவர் ப்ரிப்பேர் பண்ணி நல்ல மார்க் வாங்கி ஒரு நல்ல காலேஜில் மாஸ்டர்ஸ் டிகிரி பண்ணாங்கன்னா வாய்ப்பு பல மடங்கு கூடும். நிச்சயமாக உங்களுக்கான ஆலோசனை கிடைச்சிருக்கும். அடுத்தபடியாக நெல்லையிலேருந்து சுப்புலட்சுமி இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சுப்புலட்சுமி, உங்களோட சந்தேகம் என்ன? நான் 12th முடிச்சிருக்கேன். ஓகே. 189 கட் ஆஃப் வச்சிருக்கேன். ஓகே. நான் இஸ்ரோவில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அப்போ என்ன படிக்கணும்? இன்ஜினியரிங் படிக்கலாமா இல்லை ஆர்ட்ஸ் படிக்கலாமா? ஓகே, நிச்சயமாக. ஜெயபிரகாஷ் காந்தி சார், இஸ்ரோவில் பணிபுரியணுங்கிறது அவங்களோட லட்சியம். அவங்க எந்த கோர்ஸை தேர்வு செஞ்சு படித்து அதில் எந்த அளவுக்கு மதிப்பெண்கள் எடுத்தால் அவங்களால அந்த பணிக்கு செல்ல முடியும்? இல்லை, கண்டிப்பாக ஃபஸ்ட்டு இன்ஜினியரிங் தான் சொல்லுவேன். இன்ஜினியரிங் படிக்கும்போதே அவங்க 11th 12th படிக்கும்போதே அவர் ஜேஇ எக்ஸாமில் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி ஒரு 360க்கு ஒரு 250 மார்க் மாதிரி வாங்கி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்பேஸ் டெக்னாலஜி ISRO-உடைய இஸ்ரோவுடைய இன்ஸ்டியூட் எடுத்து ட்ரிவாண்டத்தில் அவங்க பேச்சுலர்ஸ் டிகிரி நமக்கு கொடுக்குறாங்க. இல்லை முடியல, எனக்கு தெரியல, அந்த இன்ஃபர்மேஷன் தெரியல, நான் ஜேஇ எக்ஸாம் எழுதலை, ஒரு காலத்தில் ஸ்டேட் போர்டு என்னால் மார்க் வாங்க முடியல அப்படின்னா இன்ஜினியரிங் படிக்கிட்டோம். இன்ஜினியரிங்கில் படிக்கும்போது ஒரு மெக்கானிக்கலோ எலக்ட்ரிக்கலோ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனோ எடுத்து படிக்கும்போது கேட் எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். கேட் எக்ஸாமில் நல்ல 90க்கு மேலே % மேலே வாங்கினா மாஸ்டர்ஸ் டிகிரி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்பேஸ் டெக்னாலஜியில் பண்ணும்போது இன்னும் வாய்ப்புகள் பல மடங்கு கூடும். ஏன்னா நிறைய தடவை என்ன பண்ணுறாங்க, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்பேஸ் டெக்னாலஜியில் நம்ம டிகிரி பண்ணும்போது அவங்க ஒரு நல்ல விதமாக அங்கே காலேஜில் படிக்கும்போது அந்த இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்பேஸ் டெக்னாலஜியில் பெர்ஃபார்ம் பண்ணும்போது இஸ்ரோவை ஜூனியர் சயின்டிஸ்ட் கோர்ஸ் டைரெக்டாக கொடுக்குறாங்க வித்தவுட் எனி இன்டர்வியூ உங்களுடைய மார்க் அடிப்படையில்.
ஸோ அவங்க வந்து ஃபஸ்ட்டு இஸ்ரோவில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இன்ஜினியரிங்கில் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி கேட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி மாஸ்டர்ஸ் டிகிரி வந்து இந்தியன் ஸ்பேஸ் டெக்னாலஜி பண்ணால் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. அது சப்போஸ் இல்லைன்னா கூட சில சமயம் வந்து இஸ்ரோ வந்து அவங்களுக்கு தேவைக்கு ஏற்க மாதிரி அவங்க வந்து எக்ஸாம்ஸ் நடத்துகிறாங்க. அந்த எக்ஸாம் இன்ஜினியரிங் முடிச்ச பிறகு எழுதி அங்கே பண்ணலாம். இன்னொரு விஷயம், இன்னொரு ஆர்ட்ஸ் படி பார்க்கணும்னா பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ், எம்எஸ்சி கம்ப்யூட்டேஷனல் மேத்தமேட்டிக்ஸ், பிகாஸ் இஸ்ரோ ஆல்சோ நீட்ஸ் மேத்தமேட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா சென்னை மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்டியூட் இருக்குது நம்ம தரமணியில். அதில் வந்து நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் மாஸ்டர்ஸ் டிகிரி வந்து பண்ணிட்டு போனால் கூட இஸ்ரோ ரெக்ரூட் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் தேர், பிகாஸ் இஸ்ரோ ஆல்சோ நீட்ஸ் மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்டியூட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்ஜினியரிங் வுட் பி பெட்டர் சாய்ஸ் ஃபார் தட். நிச்சயமாக உங்களுக்கான ஆலோசனை கிடைச்சிருக்கும். நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இப்போ ஒவ்வொருத்தரைக்கும் ஒரு என்ஜினியரிங்னா இவ்வளோ சீட்ஸ் இருக்குது, மெடிசின்னா இவ்வளோ சீட்ஸ் இருக்குன்னு ஒரு லிமிட்டட் நம்பர் இருக்குது. ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி எவ்வளோ சீட்ஸ் இருக்குது சார்? இல்லை பிபிஎட் எம்பிஎட்டில் அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. 100 பேர் இருக்கிறதும் இருக்காங்க, 200 பேர் இருக்கிறதும் இருக்காங்க. யூனிட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. அப்போ போதுமான வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடைக்கும். இப்போ கடந்த 2 வருஷத்தில் ஒரு 8 காலேஜ் தமிழ்நாட்டில் புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க பேச்சுலர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷனுக்கு. அதனால் வாய்ப்புகள் நல்லாயிருக்கும், வேலை வாய்ப்பும் நல்லாயிருக்கும். அவங்களுக்கு மேலே படிக்கிறதுக்கு நிறைய படிப்புகள் இருக்குது. ஸோ நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். அடுத்தபடியாக பிரவீன் அப்படின்ற நேயர் இணைஞ்சிருக்கிறாரு. வணக்கம் பிரவீன், உங்களோட சந்தேகம் என்ன? சார் நான் ஈரோட்லேருந்து பேசுகிறேன். சொல்லுங்கள். என்னோட கட் ஆஃப் வந்து 182 அக்ரி கட் ஆஃப். ஓகே. பிடெக் அக்ரிகல்ச்சர் பயோடெக்னாலஜியில் எனக்கு சீட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குதா அப்படின்னு கேட்கலான்னு ஃபோன் பண்ணுங்க சார். ஓகே, நிச்சயமாக. ஜெயபிரகாஷ் காந்தி சார் அவர் 182 கட் ஆஃப் வச்சிருக்காரு. அவருக்கு பிஎஸ்சி அக்ரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, என்ன கம்யூனிட்டியில் வர்றாரு அவர் வந்து பிசிஏ எம்பிசிஏ எஸ்சின்னு கம்யூனிட்டி சொல்லலை. பட் நார்மலி அக்ரி பயோடெக்னாலஜி அப்படின்னா நம்ம கோயம்புத்தூர் அக்ரி யூனிவர்சிட்டிக்கு ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் போடணும். ஆன்லைனில் அப்ளிகேஷன் போடுங்க. அவங்க வந்து மொத்தம் 13 கோர்சஸ் கொடுக்குறாங்க. அதில் பிடெக் அண்ட் பிஎஸ்சி கோர்சஸ் இருக்குது. பிடெக் கோர்சஸில் வந்து அக்ரி பயோடெக்னாலஜி, எலக்ட்ரிக்கல் அண்ட் என்வாயர்மெண்டல் அண்ட் இன்ஜினியரிங் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அதாவது எனர்ஜி அண்ட் என்வாயர்மெண்டல் இன்ஜினியரிங் இருக்குது. பிடெக் ஹார்டிகல்ச்சர் இருக்குது. அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் மாதிரி பிடெக் கோர்ஸ் இருக்குது. இதில் அக்ரி பயோடெக்னாலஜியும் இருக்குது. பட் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவங்க வந்து இந்த பயோடெக்னாலஜி பண்ணும்போது மாஸ்டர்ஸ் டிகிரி வந்து கண்டிப்பாக பண்ணணும். பிஹெச்டி வரைக்கும் பண்ண இன்னும் வாய்ப்புகள் ஜாஸ்தி. பிகாஸ் பேசிக்லி இட்ஸ் ரிசர்ச் ஓரியன்ட். ஸோ பிடெக் மட்டும் உடனே நிறுத்தாமல் அவங்க வந்து நல்லா மாஸ்டர்ஸ் டிகிரி பண்ணோம் அப்படின்னா கேட் எக்ஸாமுக்கு கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி மாஸ்டர்ஸ் டிகிரி ஐஐடி மாதிரி, கரக்பூர் மாதிரி, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் நல்லா பண்ணாங்கன்னா இன்னும் வாய்ப்புகள் பல மடங்கு போதும். இது தவிர வந்து இந்த மாதிரி அவங்க வந்து டைவர்ட்டும் ஆகிக்கலாம். இந்த மாதிரி அக்ரி பயோடெக்னாலஜி அக்ரி மேனேஜ்மெண்ட் கோர்ஸஸ், எம்பிஏ அக்ரி மேனேஜ்மெண்ட், எம்பிஏ எப்படியும் கொஞ்சம் டைவர்ட் ஆகலாம். பட் பயோடெக்னாலஜி எடுக்கும்போது மோர் ரிசர்ச் ஓரியன்ட். ஸோ அது மனசில் வச்சுட்டு அது தகுந்த மாதிரி அவங்க ப்ரிப்பரேஷன் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ண பிறகு. நாங்கள் எதிர்பார்க்குறது வந்து ஒரு 188 மேலே வந்துச்சுன்னா பிசிக்கு வந்து இந்த பிடெக் அக்ரி பயோடெக்னாலஜியில் அட்மிஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ அவருக்கான ஆலோசனை கிடைச்சிருக்கும். அடுத்தபடியாக இப்போ ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் சார், இப்போ ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் அந்த மாதிரியான இதில் போய் சேர்றதுக்கு அடிப்படை தகுதி என்ன, எந்த வயசில் சேர முடியும்? இல்லை 6வது 7வது 8வது படிக்கிறவங்க அந்த ஒரு குரூப்புக்கு ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல்ஸ் இருக்குது. அதே போல் 11th படிக்கிறவங்களுக்கும் இருக்குது. ஸ்போர்ட்ஸ் எக்ஸலன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கல்லூரிகளுக்கு போகக்கூடியவங்களுக்கு இருக்குது. ஓகே. அவங்க அந்தந்த மாவட்ட விளையாட்டு அலுவலரையோ அல்லது எஸ்டிஏடியோ, ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடோ அவங்க காண்டாக்ட் பண்ணாங்கன்னா அதற்குரிய ஒரு வழிமுறை அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அவங்களுக்கான இது கிடைக்கும். இப்போ ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ கல்லூரிகள்லாம் அந்த ஒதுக்கீடு சொல்லி ஸ்போர்ட்ஸுக்கு ஸ்பெஷல் கோட்டா கொடுக்குறாங்க சார். எந்த அளவுக்கு அந்த அச்சீவ்மெண்ட் இருக்கணும், அதுக்கான க்ரைட்டீரியா என்ன? இல்லை, அவங்க வந்து மாவட்ட அளவில் ஏதாவது வின் பண்ணியிருக்கணும் அல்லது இன்டர் காலேஜியேட் லெவலில் வின் பண்ணியிருக்கணும். மாவட்ட அளவில்னா அது தனிநபர் தனிநபராக இருக்கட்டும், அணிகளாக இருக்கட்டும். குழுவில் இடம்பெற்றிருந்தாலே அந்த சீட்டு கிடைக்கும். பொறியியல், மருத்துவம் இதிலெல்லாம் ஒதுக்கீடு கிடைக்கும். ஸோ அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ விளையாட்டுத்துறை அப்படிங்கிறது ஒரு யூனிக்கான டேஸ்ட் சார்ந்தது. இப்போ என்னென்னா இதுவும் பேஷனும் ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்பு. இப்போ என்னென்னா எனக்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அதில் மட்டுமே நான் சிறந்த வீரனாக இருந்து ஏதோ ஒரு கல்லூரியில் இடம்பெறதுக்காக அல்லது வாழ்க்கையில் செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் இப்போ சொன்னீங்க கிரிக்கெட்டில் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொன்னீங்க. இப்போது ஐடி ஃபீல்டில் கிரிக்கெட்டை வச்சு ஐடி ஃபீல்டுக்கு வேலைக்கு போனவங்க இப்போ திரும்பவும் இந்த ஐபிஎல் கிரிக்கெட்லாம் வந்த பிறகு மறுபடியும் கிரிக்கெட் ஆடினா வேலை வாய்ப்புகள் அல்லது இப்போ நிறைய ஐடி ஃபீல்டை விட நிறையா சம்பாதிக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த கிரிக்கெட்டில் இருக்குது அப்படின்ட்டு சென்னையில் வந்து ஒரு 40 பேர் இதற்காகவே அவங்க வந்து விளையாட்டுக்காகவே 24 மணி நேரமும் ஒதுக்கக்கூடிய நிலையை பார்க்குறோம்.
அதே போல் அந்த விளையாட்டு துறையில் விளையாடி தான் இந்த துறையில் இருக்கணும்னு கூட இல்லை. இது சார்ந்த துணை தொழில்கள் நிறையா இருக்கின்றன. இப்போ சப்போர்ட்டிங் ஸ்டாஃப் அப்படின்னு சொல்கிறோம் விளையாட்டுக்கு. அதில் பார்த்திங்கன்னா 2025 ஏறக்குறைய ஒரு 8 லட்சம் போஸ்ட்டு உருவாக சான்ஸ் இருக்குது. ஸ்போர்ட்ஸ் மெடிசன் அப்படிங்கிற ஒரு ஃபீல்டு இருக்குது, மருத்துவம், விளையாட்டு மருத்துவம். அதில் வந்து ஒரு 5 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட், எப்படி விளையாட்டு நடத்துறது, பிளான் பண்ணுறது, எக்ஸிக்யூட் பண்ணுறது. ஸோ இந்த விதத்தில் 2025க்குள்ளே 23 லட்சம் வேலை வாய்ப்புகள் அதில் உருவாகுவதற்கு இந்தியாவில் சான்ஸ் இருக்குது. அதனால் மிக ஒரு நல்ல சூழ்நிலை விளையாட்டுத்துறையில் இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். ஸோ நல்ல ஒரு என்னென்னா ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு வேலைக்கு போகிறது அப்படிங்கிறது பேஷனோட நேரடியாக கனெக்டட். அது சொல்லப்போனால் அந்த மாதிரியான வேலைக்கு போகிறவங்க கிஃப்டட் தான் சொல்லணும். ஏன்னா அவங்களுக்கு பிடிச்சதே அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக செய்ய போகிறாங்க, அதில் வந்து அவங்க சாதிக்க போகிறாங்க. இப்போ என்னென்னா இதில் வந்து பேரண்ட்ஸோட அந்த என்கரேஜ்மெண்ட் அல்லது அந்த அட்மாஸ்பியரை ஏற்படுத்தி கொடுக்கறதுல பெற்றோர்களை பங்கு என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பெற்றோர்கள் வந்து பேசிக்கலாக அவங்க வந்து என்கரேஜ் பண்ணணும். அதுக்கப்புறம் இவங்க எந்த கல்லூரியிலோ எந்த இப்போ டீம்டு யூனிவர்சிட்டியில் நிறைய டீம்ஸ் எடுக்கிறாங்க, அதுலேயும் அவங்க போய் படிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அவங்க வந்து இதை இன்னும் மென்மேலும் உயர்த்திக்குவாங்க அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா இந்த லீகுங்கிறதெல்லாம் அதிகம் கிடையாது. இப்போ 2-3 வருஷத்தில் கபடி, ஹாக்கி, ஃபுட்பால், கிரிக்கெட் இதிலெல்லாம் லீக் வந்ததுனால இப்போ அவங்களுக்கு கிராமப்புற மாணவர்களுக்கு அதில் ஈடுபட்டாங்கன்னா இன்னும் நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ப்ரோ கிரிக்கெட், ப்ரோ கபடி லீகுன்னு இருக்குது. அது சென்னை டீமை சச்சின் டெண்டுல்கர் தான் எடுத்திருக்காரு. ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா மிக அற்புதமான ஒரு சூழல் பார்க்குறோம். இப்போ நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு கோடிக்கணக்காக சம்பாதிக்கக்கூடிய நிலையை பார்க்குறோம். இப்போ சிந்து பேட்மிண்டனில் நம்ம தொடர்ந்து அந்த விஷயங்களை பேசுவோம் சார். ஒரு அழைப்பாளர் இருக்கிறாரு, அருண் பிரசாத், புதுக்கோட்டையிலேருந்து. வணக்கம் அருண், உங்களோட சந்தேகம் என்ன? ஹலோ, வணக்கம் சார். என்னோட நேம் அருண் பிரசாத். சொல்லுங்கள் சார். நான் ஐஎஸ்ஆர்ஓ மாதிரி ஸ்பேஸ் இன்ஸ்டியூட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம ஆசைப்படுறேன் சார். ஓகே. அதுக்கு ஏரோஸ்பேஸ் இல்லாட்டி ஏரோநாட்டிக்கல் எடுத்து படித்தா என்னோட கட்டாக பத்தல சார். 175 இருக்குது. நான் வேறு என்ன எடுத்து படித்தா அங்கே போய் ஒர்க் பண்ணுற மாதிரி படிக்கலாம் சார். ஓகே. இன்றைக்கு நிகழ்ச்சியிலே 2வது இஸ்ரோ கேண்டிடேட்டு, அதில் விருப்பமாக வச்சுருக்கிற 2வது கேண்டிடேட் ஜெயபிரகாஷ் காந்தி சார். இஸ்ரோவில் அவர் சேர்றதுக்கான வேறு வாய்ப்புகள் என்னென்ன இருக்குது சார்? கண்டிப்பாக அவர் வந்து இது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ வந்து ஏரோநாட்டிக்கல், ஏரோஸ்பேஸ் அப்படி கிடைச்சாலும் என்னுடைய ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து நான் மெக்கானிக்கல் தான் நான் சொல்வேன். மெக்கானிக்கல் படிச்சுட்டு நீங்கள் வந்து ஏரோ ரிலேட்டட், ஏரோநாட்டிக்கல், ஏரோஸ்பேஸ் ரிலேட்டட் பண்ணலாம். நீங்கள் மெக்கானிக்கல் படிக்கும்போது நல்லா கவனிங்க, நல்லா கேட் எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், செகண்ட் இயர்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நல்ல மார்க் வாங்கினா இந்தியன் ஸ்பேஸ் டெக்னாலஜியில் வந்து உங்களுக்கு வந்து மாஸ்டர்ஸ் டிகிரி பண்ணலாம். ஸோ அது வந்து ஒன் ஆஃப் த மேஜர் ஆப்ஷன்ஸ். ஏன்னா நம்ம வந்து இந்தியன் இஸ்ரோ அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய இன்ஸ்டியூட்டில் படிக்கும்போது உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. கண்டிப்பாக ரெக்ரூட்மெண்ட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பட் வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா வந்து நம்ம சொல்கிறது ஈஸி, பட் வந்து நீ நல்லா கவனிங்க, இட்ஸ் அ மல்டி டிசிப்ளினரி கோர்ஸ் ஏரோஸ்பேஸுங்கிறது. அதுக்கு வந்து மிக திறமையான ஒரு அறிவுத்திறன் இருந்தால் தான் முடியும். ஸோ அந்த அறிவுத்திறனை நீங்கள் வந்து இன்ஜினியரிங் படிக்கும்போது நல்ல கல்லூரியில் நீங்கள் 175 மார்க்னால் ஓரளவுக்கு நல்ல கல்லூரி கிடைக்கும். ஏன்னா இந்த தடவை அப்ளிகேஷன் கம்மியாக இருக்குது. கட் ஆஃப் வந்து செகண்ட் லெவல் டாப் அண்ணா பிஎஸ்சி மாதிரி காலேஜில் வந்து கட் ஆஃப் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் கொஞ்சம் குறையிறதுக்கும் இருக்குங்க. பட் நிறைய கல்லூரியில் கட் ஆஃப் குறையிறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு. ஏன்னா இப்போ இன்றைக்கி கூட வந்து 80,000 அப்ளிகேஷன் தான் வந்திருக்கு. போன வருஷம் இதே டைமில் வந்து 1,30,000 அப்ளிகேஷன் மேலே வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் பெரிய டவுன் வந்திருக்கு. அது அந்த அப்படியெல்லாம் பார்க்கும்போது வந்து கண்டிப்பாக அப்ளிகேஷன் குறைய உங்களுக்கு கட் ஆஃபும் குறையும். ஸோ நீங்கள் 175 மார்க்குங்கிறது ஒரு நல்ல மார்க்கு. ஓரளவுக்கு நல்ல கல்வியோட உங்களுக்கு மெக்கானிக்கல் கிடைக்கும். மெக்கானிக்கல் படிக்கும்போது நல்ல கேட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வாய்ப்புகள் நீங்கள் நினச்சபடி இஸ்ரோவில் உங்களால் வேலை செய்ய முடியும். இந்தியன் ஸ்பேஸ் டெக்னாலஜியில் நான் மாஸ்டர்ஸ் டிகிரி பண்ணணும் அப்படின்னு ஒரு விடாமுயற்சியோட முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக முடியும். நிச்சயமாக அவங்களுக்கான ஆலோசனை கிடைச்சிருக்கும். அடுத்தபடியாக விஜய் ஆவடியிலேருந்து இணைஞ்சிருக்கிறார். வணக்கம் விஜய், உங்களோட சந்தேகம் என்ன? ஹலோ, வணக்கம், சொல்லுங்க விஜய். சார். சார், விஜயோட ஃபாதர் தான் பேசுறேன் நானு. சொல்லுங்க. பையன் வந்து இப்போ +2 முடிச்சுட்டு 980 முடிச்சிருக்காங்க சார். பயாலஜி குரூப்புங்க சார். ஓகே. பயாலஜி குரூப்ல வந்து இப்போ அவர் சூஸ் பண்ணியிருக்கிறது வந்து மைக்ரோ பயாலஜி சார். மைக்ரோ பயாலஜி? ஆமாம் சார். ஓகே. அவர் மார்க் எடுத்திருக்கிறது பார்த்தீங்கன்னா 1 செகண்ட் சார். ஹலோ, சொல்லுங்க. பயாலஜி குரூப்ல வந்து 140 எடுத்திருக்காரு சார். ஓகே. பயாலஜில 147, பயாலஜில வந்து 147 எடுத்திருக்காரு. ஓகே.
அதுக்கு மைக்ரோ பயாலஜி அவருக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா சார்? எங்களுது வந்து எம்பிசி வரும் சார். எம்பிசி கோட்டா. நிச்சயமாக ஜெயபிரகாஷ் காந்தி சார், மைக்ரோ பயாலஜி அவங்க படிக்க முடியுமா? அவங்களுக்கு அதுக்கான சான்ஸ் இருக்கா? அதை பற்றி சொல்லுங்கள். இல்லை, கண்டிப்பாக மைக்ரோ பயாலஜி படிக்க முடியும். நீங்கள் வந்து ஒரு சயின்ஸ் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் அப்ளை பண்ணணும், தனித்தனியாக நல்ல கல்லூரியில் அப்ளை பண்ணணும். ஏன்னா இதுக்கு வந்து கலந்தாய்வு மாதிரி கிடையாது. மைக்ரோ பயாலஜி வந்து டசன்ட் கம்ஸ் அண்டர் உங்களுக்கு பேராமெடிக்கல் கவுன்சிலிங்லாம் வராது. நீங்கள் வந்து உங்கள் மார்க்குக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல சயின்ஸ் கல்லூரியில், உங்களுக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் வந்து பிஎஸ்சி மைக்ரோ பயாலஜி கிடைக்கும். பட் நல்லா புரிஞ்சுக்கோங்க, பிஎஸ்சி மைக்ரோ பயாலஜி அகைன்கிறது ஏன்னா ஒரு பேசிக் டிகிரி. ஸோ அதோடு நிறுத்த வேணாம். நான் எப்பவுமே சொல்லுவேன், எந்த ஒரு மருத்துவ சார்ந்த படிப்பு படித்தாலும் மேல் படிப்பு படித்து ஸ்பெஷலைஸ் பண்ணணும். இப்போ பிஎஸ்சி மைக்ரோ பயாலஜி பண்ணிவிட்டு முதல் சாய்ஸ் வந்து எம்எஸ்சி மெடிசினல் மைக்ரோ பயாலஜி அந்த மாதிரி பண்ணலாம். இல்லை வந்து நீங்கள் வந்து அட்வான்ஸ் மெடிக்கல் லேப் டெக்னாலஜி இந்த மாதிரி கோர்சஸ் பண்ணலாம். இல்லை இது பிடிக்கல சார், நான் வந்து இன்னும் கொஞ்சம் டைவர்ட் ஆகணும்னா அப்படின்னா எம்பிஏ இன் ஹாஸ்பிட்டல் ஹெல்த் கேர் மேனேஜ்மெண்ட் அப்படி நீங்கள் டைவர்ட் ஆகிக்கலாம். பட் என்னுடைய ப்ரிஃபரன்ஸ் வந்து 140 வரும்போது பேராமெடிக்கலில் ஒரு ஃபிசியோதெரப்பியோ பிஃபார்ம் ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் வரும்போது ஃபஸ்ட்டு சாய்ஸ், அதுக்கப்புறம் தான் மைக்ரோ பயாலஜி சொல்வேன். ஏன்னா வந்து இப்போ நீங்கள் வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு பிஎஸ்சி மைக்ரோ பயாலஜி எம்எஸ்சி மைக்ரோ பயாலஜி பண்ணிங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் லேப் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு லேப் அசிஸ்டண்ட்டாக தான் இருக்க முடியும். ஏன்னா அது வந்து நீங்கள் வந்து அதில் பெரிய லெவல் க்ரோத் வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வந்து மேலே எம்ஃபில் போட்டு ரிசர்ச் பண்ணி பண்ணணும். பட் என்னுடைய சாய்ஸ் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இது பேராமெடிக்கலில் ஒரு நல்ல கல்லூரி, ஹாஸ்பிட்டல் சார்ந்த கல்லூரி கிடச்சுன்னா அது ப்ரிஃபரன்ஸ் எடுங்க. செகண்ட் சாய்ஸாக பிஎஸ்சி மைக்ரோ பயாலஜி வந்து தனித்தனியாக அப்ளை பண்ணிவிட்டு நல்ல கல்லூரியில் மைக்ரோ பயாலஜி படித்தோன்னா நிறுத்தாதுன்னு மேல் படிப்பு படிங்க அதுக்கப்புறம். ஸோ வென் யூ டூ மைக்ரோ பயாலஜி டோன்ட் ஸ்டாப் ஒன்லி வித் யூஜி டிகிரி, டூ யுவர் மாஸ்டர்ஸ் டிகிரி ஆல்சோ. முக்கியமாக அவருக்கான ஆலோசனை கிடைச்சிருக்கும். அடுத்தபடியாக இளங்கோவன் சார், நீங்கள் சொல்லுங்கள், இந்த நீங்கள் பிவி சிந்து பற்றி, அதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்டாராக வந்து எந்த அளவுக்கு ஏர்ன் பண்ண முடியும், அது உலக அளவில் சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஒரு சாதாரண பிளேயராக இருந்த சிந்து அந்த ஒலிம்பிக்ஸ், ரியோ ஒலிம்பிக்ஸில் அவங்க செகண்ட் பிளேஸ் பண்ணதில் அங்கே அந்த டயத்தில் இருக்கக்கூடிய ப்ரைஸ் மணியே ஒரு 50 கோடி ரூபாய் கிடச்சிருக்கும். அது இல்லாமல் இப்போ ரீசெண்டாக அவங்க வந்து சில கம்பெனிஸோட கூட்டு சேர்ந்து அதில் ஒரு 50 கோடி ரூபாய்க்கு அவங்க ஒரு டீல் பேசியிருக்காங்க. அப்போ ஒரு சாதாரண பிளேயர் கூட ஒரு டாப் லெவலுக்கு வர முடியும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் நினைக்கலாம், ஒரு உடற்கல்வியில் படிக்கணும் அப்படின்னா வாத்தியாராக தான் போகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை ஒரு காலத்தில் இருந்தது. இப்போ டைவர்சிஃபிகேஷன், அதாவது ஹோலிஸ்டிக் அப்ரோச் மாதிரி நிறைய வேலை வாய்ப்புகள் பல துணை இதில் நிறையா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் யோகா படிக்கலாம், எக்ஸசைஸ் ஃபிசியாலஜி படிக்கலாம், நியூட்ரிஷன் படிக்கலாம், பயோமெக்கானிக்ஸ் படிக்கலாம், ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி படிக்கலாம், ஸ்போர்ட்ஸ் சோஷியாலஜி படிக்கலாம், ஸ்போர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் படிக்கலாம், ஸ்போர்ட்ஸ் கோச்சிங்கே எடுத்து படிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் டெக்னாலஜி அப்படிங்கிற இன்னொரு கோர்ஸ் இருக்குது. அப்போ இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி 2025 ஒரு 23 லட்சம் போஸ்ட்டு இந்த விளையாட்டுத்துறைக்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சார், நிச்சயமாக இப்போ நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பிவி சிந்து, சச்சின் டெண்டுல்கர் அல்லது இந்த மாதிரியான பெரிய ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ஸ் இவங்க யாருமே பார்த்தீங்கன்னா அதை ஃபார்முலாக கற்றுக்கிட்டவங்க இல்லை. அவங்களா விளையாடுறாங்க, அவங்க அதில் வந்து சிறப்புத்தன்மை பெறுறாங்க. இதை வந்து அகடமிக்ஸோட எப்படி பிரிட்ஜ் பண்ண முடியும்? இல்லை, இவங்க அகடமிக்ஸோட அந்த பிளேயரை உருவாக்கக்கூடிய ஒரு துணை நிபுணத்துவம் கொண்ட கோர்சஸ் தான் இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ அதுலேயும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ அந்த பிளேயர்ஸ் மட்டும், இப்போ நீங்கள் கோலி பார்த்தீங்கன்னா அவர் இப்போ ஒரு டீல் போட்டிருக்காரு, 8 வருஷத்துக்கு 100 கோடி ரூபாய் தராங்க அவருக்கு. அவர் குடிக்கிற குடிநீர், ட்ரிங்கிங் வாட்டரே ஒரு சின்ன பாட்டிலே 600 ரூபாய்க்கு அவர் குடிக்கிறாரு. அப்போ வாழ்க்கை தரம் உயருது. அப்போ விளையாட்டு வீரர்களுக்கு மட்டும் வாழ்க்கை தரம் உயருதுன்னு சொல்கிறத விட அதற்கு துணை போகின்ற மற்ற நிபுணர்களுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். நிச்சயமாக சார். அடுத்தபடியாக நம்ம செய்தியாளர்கிட்ட நேர்கள் நேரடியாக கேள்வி கேட்டு பதிவு செஞ்ச ஒரு கேள்வியை பார்த்துடலாம். என் பேர் விமல் ரோசி, 844 மார்க்கு. பிஎஸ்சி அக்ரி படிக்கலான்னு இருக்கேன். கவர்மெண்ட் காலேஜில் சேரலாமா இல்லை ப்ரைவேட்டில் கிடைக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல. நிச்சயமாக ஜெயபிரகாஷ் காந்தி சார், அவங்களுக்கு வந்து அக்ரி படிக்கணுங்கிறது ஆசை, அது அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அவங்க வேறு என்ன செய்யலாம்? இல்லை, இப்போ அவங்க மார்க் பார்க்கும்போது ரொம்ப கம்மியாக இருக்குது. 844 மார்க் இருக்கும்போது கவர்மெண்ட் கல்லூரியில் பிஎஸ்சி அக்ரி கிடைக்கிறது வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. தனியாரில் வந்து அவங்க அப்ளிகேஷன் போட்டும் கலந்தாய்வில் கலந்துக்கிட்டும் கடைசின்னு தாராளமாக எடுக்கலாம். ஏன்னா பிஎஸ்சி நம்ம தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் வந்து பிஎஸ்சி அக்ரி கிடைக்கலன்னா பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர், பிஎஸ்சி செரிகல்ச்சர்,
பிஎஸ்சி நியூட்ரிஷன் டயட்டீஷியன் இந்த மாதிரி கோர்சஸ் இருக்குது. அந்த கோர்ஸுமே அவங்க வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். எஸ்பெஷலி பிஎஸ்சி அக்ரி கிடைக்கலன்னா அவங்க நியூட்ரிஷன் டயட்டீஷியன் எடுக்கலாம்னா ஃப்யூச்சரில் வந்து டயட்டீஷியனுக்கு மிகப்பெரிய தேவை வருது. அது கூட அவங்க ஒரு சாய்ஸாக வந்து கண்டிப்பாக எடுத்து பண்ணலாம். ஸோ அதை வந்து கவலைப்பட வேண்டியதில்லை. அவங்க வந்து தனியார் கல்லூரி வந்து இதுக்கு வந்து பிஎஸ்சி அக்ரி வந்து இந்த மார்க்கு கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டம். ஏன்னா இந்த வருஷம் போட்டி நிறையா இருக்கிறதுனால. பட் மனசு உடைஞ்சிட வேணாம். அவங்க வந்து கலந்தாய்வில் சப்போஸ் கிடைச்சிச்சுன்னா ப்ரைவேட் காலேஜில் கிடைச்சுன்னா எடுக்கட்டும். இல்லைன்னா பிஎஸ்சி நியூட்ரிஷன் டயட்டீஷியன் மாதிரி கிடைச்சுன்னா கண்டிப்பாக எடுக்கலாம் கலந்தாய்வில் பிகாஸ் அக்ரிலேயே வந்து இந்த மாதிரி கோர்சஸ் கொடுக்குறாங்க. மொத்தம் 13 கோர்சஸ் இருக்குது. ஸோ செரிகல்ச்சர், நியூட்ரி டயட்டீஷியன் இந்த மாதிரி கோர்ஸ் வந்து எடுத்து அவங்க தாராளமாக தே கேன் ஃபுல்ஃபில் த ட்ரீம்ஸ். நிச்சயமாக உங்களுக்கான ஆலோசனை கிடைச்சிருக்கும். அடுத்தபடியாக இளங்கோவன் சார், உடற்கல்வி சார்ந்த படிப்புகளில் பெண்களோட விருப்பார்வம் எந்த அளவுக்கு இருக்குது? இந்த கல்லூரிகளில் அவங்க எந்த அளவுக்கு விருப்பத்தோடு சேர்றாங்க? அவங்களுக்கு ஏதாவது சிறப்பு சலுகைகள் கொடுக்கப்படுதா? ஏன்னா இப்போ ஆண்கள் படிக்கிறத விட பெண்கள் அதிகம் படித்தா அவங்களுக்கு நிறைய வேலைவாய்ப்பு உடற்கல்வியில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ நான் முன்ன சொன்ன மாதிரி உடற்கல்வித்துறையில் தமிழ்நாட்டில் ஒரு 19 கல்லூரிகளில் இது இருக்குது. இது தவிர மற்ற பல்கலைக்கழகங்கள்லேயும் ஒவ்வொரு பல்கலைக்கழகமும் ஏறக்குறைய இந்த கோர்சஸ் இருக்குது. அதில் அவங்களுக்கு 30% அந்த ஒதுக்கீடும் அவங்களுக்கு இருக்குது லேடிஸுக்கு. அதனால் இப்போ அவங்களுக்கு உடனடியாக வேலை கிடைக்கும். அதாவது நீங்கள் சென்னை, பெங்களூர், ஹைதராபாத் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சில ப்ரைவேட் கம்பெனிஸே அந்த உடற்கல்வி படித்தவங்களை எடுத்து அவங்களே வேலை வாய்ப்புகளை கொடுத்து பல பள்ளிகளுக்கு அவங்க அனுப்புகிறாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ யோகா வந்து தமிழ்நாடு உடற்கல்வியியல் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகத்தில் யோகா துறையில் யோகா கோர்சஸ் இருக்குது. எம்எஸ்சி, எம்பில், பிஹெச்டி அப்படின்லாம் இருக்குது. இதெல்லாம் படித்தவங்களுக்கும் நல்ல வீட்டில் இருந்தே கூட வேலை பார்க்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்குது. இப்போ ஒருத்தவங்க அந்த மாதிரி தான் பிஹெச்டி முடிச்சுட்டு அவங்க இப்போ சைனாவில் அவங்களுக்கு ஒரு காலேஜில் லெக்சரர் போஸ்ட்டு கிடச்சிருக்கு. அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் ஃபிசியாலஜி, நியூட்ரிஷன் இதெல்லாம் வந்து அந்த பெண்களுக்கு ஏற்ற ஒரு வேலை வாய்ப்பை தரும். ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி, அதே போல் ஸ்போர்ட்ஸ் சோஷியாலஜி. ஸோ இந்த துறைகளில் அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. உடனடியாக அவங்களுக்கு வேலை கிடைக்கும் லேடிஸுக்கு குறிப்பாக. இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற பெண்கள் தாராளமாக தைரியமாக வந்து உடற்கல்வி சார்ந்த படிப்புகளில் சேரலாம். அதுதான் சார் சொல்லிட்டு இருக்காரு. தொடர்ச்சியாக பேசுவோம். அடுத்தபடியாக நாகராணி இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் நாகராணி, உங்களோட சந்தேகம் என்ன? ஹலோ, வணக்கம். வணக்கம் நாகராணி, மதுரையிலேருந்து இணைஞ்சிருக்கீங்க, சொல்லுங்க. பாப்பா காயத்ரி. ஓகே. 103 இருக்குல்ல, பிடெக் படிக்கலாமா? பிடெக் படிக்கலாமா? அவங்களுக்கான வாய்ப்புகள் என்ன இருக்குது? ஜெயபிரகாஷ் காந்தி சார். இல்லை, கண்டிப்பாக ஃபஸ்ட்டு வந்து இந்த பிஇ பிடெக்குக்கு எந்த பெரிய வித்தியாசம் கிடையாது. ஏன்னா வந்து நம்ம வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வந்து சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் அந்த மாதிரிலாம் படிக்கும்போது பிஇ கொடுப்பாங்க. கம்ப்யூட்டர் ஃபேஷன் டெக்னாலஜி, பயோடெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிக்கும்போது பிடெக் கொடுக்குறாங்க. ஸோ பிஇ பிடெக் எல்லாம் ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. தாராளமாக படிக்கலாம் பிடெக்கு. பட் வந்து என்ன அகைன் நான் வந்து சொல்கிறது அப்படி தான். இனிமேல் வந்து இன்ஜினியரிங் ஆகட்டும், டெக்னாலஜி ஆகட்டும், 2021 வெளியே வரும்போது எந்த மாணவன் மாணவி சிலபஸை தாண்டி கம்பெனி எதிர்பார்க்குற திறமைகளையும் திறன்களையும் வளர்த்துக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் மிகப்பெரிய வேலை வாய்ப்பு இருக்குது. அடுத்தது வந்து இனிமேல் ஃப்யூச்சரில் வந்து இன்ஜினியரிங் டெக்னாலஜி ஸ்டூடெண்ட்ஸுடைய ரெக்ரூட்மெண்ட் எப்படி இருக்குன்னா இப்போ இருக்கிற மாதிரி கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் போய் அதெல்லாம் பெரிய மாற்றங்கள் வரப்போகுது. ஸோ இந்த மாற்றத்துக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வருஷம் ஜாயின் பண்ணுறவங்க ரெடியாக இருக்கணும். காரணம் வந்து 70% அவங்க 2021 70% வந்து ரெக்ரூட்மெண்ட் இன்ஜினியரிங்லேயும் டெக்னாலஜிலையும் எப்படி நடக்க போகுதுன்னா த்ரூ காம்படிஷன், போட்டிகள் மூலமாக. உதாரணத்துக்கு வந்து இப்போ டிசிஎஸ் கம்பெனியில் வேலை செய்யணும் அப்படின்னா அவங்க கோட் விட்டா கண்டெஸ்ட் நடத்துகிறாங்க, விப்ரோ எர்த்தியன் கண்டெஸ்ட் நடத்துகிறாங்க, ஆக்செஞ்சர் இனோவேஷன் ஜாக்கி நடத்துகிறாங்க, கூகுள் கோட் ஜாம் நடத்துகிறாங்க, ஐபிஎம் கிரேட் மைண்ட் கண்டெஸ்ட் நடத்துகிறாங்க, நேஷ்னல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தனியாக நடத்துகிறாங்க, டெக்ஸஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் தனியாக. ஸோ இந்த மாதிரி வந்து அந்த போட்டிகளுக்கு அவங்க வந்து ஃபஸ்ட்டு இருந்து அவங்களை தயார்படுத்தி ஃபைனலில் வரும்போது இந்த போட்டிகளில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் மிகப்பெரிய வாய்ப்புகள் எல்லா இன்ஜினியரிங் பிரான்ச்லேயுமே இருக்குது. ஸோ அவங்க வந்து இனிமேல் சும்மா நான் படித்தேன், நான் வந்து 80 மார்க் வச்சுருக்கேன், யாராவது வேலை கொடுங்கன்னா அந்த மாதிரிலாம் இனிமேல் வந்து எதிர்பார்க்குறது ரொம்ப கஷ்டம். கண்டிப்பாக ஒரு மாணவன் நிறைய திறன்களை இன்ஜினியரிங் டெக்னாலஜி படிக்கும்போது நல்ல திறன்களை படிக்கணும். அதனால தான் நாங்கள் வந்து எப்பவுமே சொல்லுவேன், கல்லூரிக்கு நல்ல முக்கியத்துவம் கொடுங்க. நல்ல கல்லூரியில் படிக்கும்போது உங்களுக்கு சிலபஸை தாண்டி இந்த திறமையை வளர்த்துக்க வேண்டிய சந்தர்ப்பம், சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. அது மாணவர்கள் மாணவிகள் கரெக்டாக பயன்படுத்தி மேம்படுத்திட்டாங்கன்னா மிகப்பெரிய வேலை வாய்ப்புகள் நிறைய பெரிய சம்பளத்தோட நிறைய கிடைக்க போகுது ஃப்யூச்சரில், ஈவன் இன்ஜினியரிங் டெக்னாலஜி.
உங்களுக்கான ஆலோசனை கிடைச்சிருக்கும். அடுத்தபடியாக சவுந்தர் இணைஞ்சிருக்கிறார். வணக்கம் சவுந்தர், உங்களோட சந்தேகம் என்ன? சார் நான் என் பேர் சவுந்தர், நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். என்னோட இன்ஜினியரிங் கட் ஆஃப் வந்து 188. இப்போ எனக்கு டாப் 5 காலேஜஸில் சீட் கிடைக்குமான்னு டவுட்டாக இருக்குது. கேட்டகரியில் நீங்கள் வரீங்க? எம்பிசி சார். 188 கட் ஆஃப் வச்சிருக்கிற சவுந்தருக்கு வந்து டாப் 5 காலேஜில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? இல்லை, கண்டிப்பாக. முதல் வாழ்த்துக்கள். 188 மார்க் ஒரு நல்ல மார்க் தான் நான் சொல்வேன் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில். நீங்கள் வந்து அதுவும் எம்பிசி பிரிவு, அதனால் கண்டிப்பாக கவலைப்படாதீங்க. நீங்கள் கலந்தாய்வில் கண்டிப்பாக டாப் 10 இன்ஜினியரிங் காலேஜஸ், செல்ஃப் ஃபினான்சிங் டாப் 10 இன்ஜினியரிங் காலேஜஸில் உங்களுக்கு கண்டிப்பாக சீட்டு கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்க்குற இது டாப் 5ல் சில கோர்சஸ் கிடைக்கலாம், சில கோர்ஸ் கிடைக்காமல் இருக்கலாம். பட் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து டாப் 10 செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸில் நீங்கள் விரும்பிய பாடப்பிரிவு கண்டிப்பாக கிடைக்கும். வாழ்த்துக்கள். அவருக்கான ஆலோசனை கிடைச்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஊக்கமும் கிடைச்சிருக்கும். ஒரு நல்ல மதிப்பெண் அவர் எடுத்திருக்கிறாரு. கல்வியாளரால் பாராட்டும் பெறப்படுகிறார். அடுத்ததான் சார், இப்போது என்னென்னா ஊரக பகுதியில் இருக்கிற மாணவர்கள் இவங்கெல்லாம் இப்போ சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன், அதுக்கான ரிசோர்ஸு யார்ட்டையாவது கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஊரக பகுதியை சேர்ந்த மாணவர்களுக்கு இந்த மாதிரியான கைடன்ஸை கொடுக்கறதுக்கான ஆட்கள் இல்லை. தமிழகத்தில் எந்தெந்த பகுதியில் அரசு கல்வி நிறுவனங்கள், இந்த மாதிரி உடற்கல்வி சார்ந்த கல்வி நிறுவனங்கள் இருக்குது? இங்கே சென்னையில் இருக்குது, அதுக்கப்புறம் பாண்டிச்சேரியில் இருக்குது, அதுக்கப்புறம் சிதம்பரத்தில் இருக்குது, கோயம்புத்தூரில் இருக்குது, திருநெல்வேலியில் இருக்குது, கன்னியாகுமரியில் இருக்குது, நாகர்கோயிலில் இருக்குது. இது இல்லாமல் கரூர், திண்டுக்கல், கடலூர் மாவட்டம், திருச்சி மாவட்டம், இதிலெல்லாம் இப்போ புதுசாக கல்லூரிகள் ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் இந்த கிராமப்புறத்தில் இருக்கிறவங்க ஊடகங்களை பார்த்தும் தெரிஞ்சுக்கலாம். அல்லது அந்த ஒரு கல்லூரியில் இருக்கக்கூடிய உடற்கல்வித்துறை ஆசிரியர்களை மீட் பண்ணி, இயக்குநர்களை மீட் பண்ணால் கூட அவங்களும் அவங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. மற்றபடி அந்த விளையாட்டு அலுவலர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு மாவட்ட தலைநகரங்கள்லையும் இருக்கிறவங்கள்ட்ட கான்டாக்ட் பண்ணாலும் அவங்களும் கைட் பண்ணுவாங்க. நிச்சயமாக அவங்க அந்த மாதிரியான ஒரு மூலங்களை, ஆதாரங்களை பயன்படுத்தி அல்லது ரிசோர்ஸஸ் பயன்படுத்தி அந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தபடியாக நம்ம செய்தியாளரை நேரடியாக சந்தித்து தன்னோட சந்தேகத்தை பகிர்ந்திருக்க ஒரு நேயரோட கேள்வி என்னன்னு நம்ம பார்த்துடலாம். இப்போ என் பொண்ணு +2 முடிச்சிருக்குது. +2ல் 1063 டோட்டல். நாங்கள் ஃபிசிக்ஸ் எடுக்கலான்றோம். அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் பொண்ணோட ஐடியா. என்னோடய ஐடியா என்னென்னா இங்கிலீஷ் எடுத்தால் பெஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறது எனக்கு சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நிச்சயமாக ஜெயபிரகாஷ் காந்தி சார், அவங்க பொண்ணோட சாய்ஸையும் அவங்க அப்பாவோட சாய்ஸையும் நீங்கள் கேட்டிருப்பீங்க. அவங்களுக்கு எது மிகச்சிறந்ததாக இருக்கும்? இல்லை, கண்டிப்பாக. இப்போ பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் முடித்தவொன்னா அவங்க ஜாம் எக்ஸாம், ஜாயிண்ட் அட்மிஷன் டெஸ்ட் ஃபார் எம்எஸ்சி அப்படின்னு நடத்துகிறாங்க. எல்லாம் டாப் ஐஐடிஸில், பழைய ஐஐடிஸில் எம்எஸ்சி கோர்சஸ் ஃபிசிக்ஸ் வந்து இருக்குது. அது எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் எடுத்து அவங்க பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வாய்ப்புகள் வந்து பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் முடித்தவங்களுக்கு இருக்குது. பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் முடிச்சுட்டு ஓகே சார் நான் ஃபிசிக்ஸ் நான் வேண்டாம் அப்படி டைவர்ட் ஆகிக்கணும்னா அவங்க எம்பிஏ, எம்சிஏ அந்த மாதிரி கூட அந்த கேட், மேட்டு, டான்சர் எக்ஸாம் எழுதி டைவர்ட் ஆகிக்கலாம். ஸோ இது தவிர பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நெக்ஸ்ட் சாய்ஸ். பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கும்போது ஃபஸ்ட்டு தே ஷுட் பி இன்ட்ரெஸ்ட் இன் டீச்சிங் லைன். இது தவிர வந்து டைவர்ட் ஆகுனா தே கேன் டூ டெக்னிக்கல் ரைட்டிங், கண்டென்ட் டெவலப்மெண்ட், ஜேர்னலிசம், மாஸ் கம்யூனிகேஷன், விஷுவல் கம்யூனிகேஷன், அட்வர்டைஸ்மெண்ட் லைன், இந்த மாதிரியில் வந்து தாராளமாக அவங்க இது பண்ணலாம். ஸோ பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பண்ணிவிட்டு எம்ஏ இங்கிலீஷ், பிஎட், எம்எட் இந்த மாதிரி பண்ணுறது வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் இப்படியும் டைவர்ட் ஆகிக்கலாம். ட்ராவல் டூரிசம் மேனேஜ்மெண்ட்டு இந்த மாதிரி கூட வரலாம். பட் வந்து ஃபஸ்ட்டு சாய்ஸ் வந்து பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், அதுக்கப்புறம் தே கேன் கீப் இட் ஆஸ் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். உங்களுக்கான ஆலோசனை கிடைச்சிருக்கும். இளங்கோவன் சார், இப்போ இந்த ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல்னு சொல்லக்கூடிய மாணவர்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப 6வது, 7வது, 8வது பருவத்திலையும் 11வது அந்த மாதிரியான பருவத்திலையும் சேரலாங்கிற மாதிரி ஒரு தகவல் சொன்னீங்க. இந்த ஸ்போர்ட்ஸ் ஹாலில் சேர்றதுக்கான ப்ரொசீஜர் என்ன? தமிழகத்தில் எந்தெந்த பகுதிகளில் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் இருக்குது? ஒவ்வொரு ஆண்டும் சேர்க்கைங்கிறது எப்படி நடைபெறும்? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 முதன்மையான விளையாட்டு விடுதிகள் இருக்குது தமிழ்நாட்டில். அதாவது பாய்ஸுக்கு, ஆண் குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா 6, 7, 8ல் இவங்க ஜாயின் பண்ணலாம். 6வது, 7வது, 8வது படிக்கிறவங்க. அந்த இதில் பார்த்திங்கன்னா சென்னை, திருச்சி, திருநெல்வேலி இந்த 3 டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஆண்களுக்கான விளையாட்டு விடுதிகள் இருக்குது. அதே போல் சென்னை, ஈரோடு இவங்களுக்கு பெண்களுக்கான விளையாட்டுகள் இருக்குது. இப்போ பேட்மிண்டன், பாக்ஸிங், டேக்வாண்டோ, அதே போல் பெண்களுக்கு பார்த்திங்கன்னா பேட்மிண்டன், அதே மாதிரி இது டேபிள் டென்னிஸ், அதுக்கப்புறம் அவங்களுக்கான ஜிம்னாஸ்டிக்ஸ், ஸ்விம்மிங் இதெல்லாம் பெண்களுக்கு இருக்குது. இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஏப்ரல் மாதத்தில் பத்திரிகைகளில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அல்லது அந்த அலுவலர்கள் இது போக 23 மாவட்டங்களில் சின்ன சின்ன விளையாட்டு
விடுதிகள்லாம் செயல்படுது. அதனால் ஒரு முன்னத்துக்கு இப்போ ஒரு நிறைய வாய்ப்புகளை நம்ம கவர்மெண்ட்டே ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறது. அதே போல் வாய்ப்புகள் மட்டும் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸும் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். வேறு எந்த மாநிலமும் இல்லாத அளவுக்கு தமிழகத்தில் வந்து 165 கோடி ரூபாய் வருடத்திற்கு செலவழிக்கிறாங்க விளையாட்டிற்காக. அப்போ இந்த படிப்புகளில் அதை இப்போ திடீர்னு போய் ஒரு பெரிய பையனாகி பெரிய பொண்ணாகி விளையாடுறத விட 6வதுலேருந்தே அவங்க சேர்ந்து விளையாண்டாங்கன்னா அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்கிறத பார்க்குறோம். நிச்சயமாக சார், நாம் பல்வேறு கல்வி சார்ந்த தகவலை சொல்லிகிட்டே இருக்கீங்க. நாம் அடுத்தபடியாக பேசலாம். திருவேணி அப்படின்ற ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் திருவேணி, உங்களோட சந்தேகம் என்ன? அவங்களோட இணைப்பு துண்டிக்கப்பட்டுருச்சு. அடுத்தபடியாக கிஷோர் ஆவடியிலேருந்து இணைஞ்சிருக்கிறார். வணக்கம் கிஷோர், உங்களோட சந்தேகம் என்ன? இப்போ நான் ஃபிசியோதெரப்பி படிக்கலான்னு இருக்கேன். அது ஃபியூச்சரில் எப்படி இருக்கும் சார்? ஓகே, ஃபிசியோதெரப்பி பற்றி தான் நம்ம ஆரம்பத்துலேருந்து பேசிகிட்டு இருக்கோம். ஜெயபிரகாஷ் காந்தி சார், ஃபிசியோதெரப்பி படிக்கணும்னு நினைக்கிறவருக்கு வந்து எந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது சார்? ஃபிசியோதெரப்பி வந்து கண்டிப்பாக வந்து தாராளமாக படிக்கலாம். பேராமெடிக்கல் ரிலேட்டட் இதில் வந்து நீங்கள் வந்து கவர்மெண்ட் வந்து இப்போ வந்து நம்மளுடைய தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில் தனி அப்ளிகேஷன் கொடுப்பாங்க பேராமெடிக்கல். அந்த பேராமெடிக்கல் கவுன்சிலிங்கில் ஃபிசியோதெரப்பி, பிஎஸ்சி நர்சிங், பிஃபார்ம், ஆக்குபேஷனல் தெரப்பி, ஸ்பீச் அண்ட் ஆடியாலஜி, ஆப்டோமெட்ரி இந்த மாதிரி கோர்சஸில் வந்து நீங்கள் கலந்தாய்வில் கலந்துட்டு எடுக்கலாம். அதில் உங்களுக்கு விருப்பம் ஃபிசியோதெரப்பி இருந்தால் தாராளமாக ஃபிசியோதெரப்பி எடுக்கலாம். பட் ஃபிசியோதெரப்பி முடித்த பிறகு டோன்ட் ஸ்டாப் ஒன்லி வித் ஃபிசியோதெரப்பி. மாஸ்டர் ஃபிசியோதெரப்பி பண்ணணும். மாஸ்டர் ஃபிசியோதெரப்பியில் ஆர்த்தோ பண்ணலாம், கார்டியோ பல்மரி பண்ணலாம், ஸ்போர்ட்ஸ் ஃபிசியோதெரப்பி பண்ணலாம். இந்த மாதிரி வந்து பல பிரிவுகள் மாஸ்டர்ஸ் பிரிவில் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு சாய்ஸ் வந்து ஆர்த்தோ பண்ணலாம். பட் வந்து அகெயின் ஃபிசியோதெரப்பி படிக்கும்போது அகெயின் நீங்கள் நல்லா கவனிங்க, கல்லூரியை தேர்ந்தெடுக்கும்போது மருத்துவமனை சார்ந்த கல்லூரிக்கு ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் கொடுங்க. கலந்தாய்வு போகும்போது மருத்துவமனை சார்ந்த, அப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷர் கிடைக்கும். அடுத்தது ஃபிசியோதெரப்பி படிச்சுட்டு கூட சார் கொஞ்சம் டைவர்ட் ஆக முடியுமா? கண்டிப்பாக நீங்கள் டைவர்ட் ஆகலாம். ஃபிசியோதெரப்பி முடிச்சோம்னா ஹாஸ்பிட்டல் ஹெல்த் கேர் மேனேஜ்மெண்ட் பண்ணலாம். இல்லை வந்து இப்போ வந்து எம்எஸ்சி ஜினோமிக்ஸ் இந்த மாதிரி ரிசர்ச், சிலர் வந்து டிஎன்ஏ ரிசர்ச் மூலமாகவும் வரலாம். ஸோ இப்படியும் பண்ணலாம். பட் வந்து நார்மலி ஃபிசியோதெரப்பி பண்ணும்போது மேக் ஷுர் தட் யூ டூ மாஸ்டர் ஃபிசியோதெரப்பி ஆர்த்தோ. அதுவும் டாப் காலேஜில் பண்ணுங்கள். நிறைய ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷர் இது பண்ணுங்கள். அதுவும் நாளைக்கு வந்து சுய தொழிலாகவும் பண்ணலாம். இப்போ ஃபிசியோதெரப்பி ஆல்சோ வந்து கால்ட் அஸ் டாக்டர் ஆல்சோ. அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஃபிசியோதெரப்பியில் இருக்குது. ஸோ தாராளமாக பண்ணலாம். டோன்ட் ஸ்டாப் ஒன்லி வித் ஃபிசியோதெரப்பி. எப்போவுமே இந்த ப்ரோக்ராமில் நிறைய தடவை சொல்லியிருக்கோம், எந்த ஒரு மருத்துவ சார்ந்த படிப்பு படித்தாலும் மேல் படிப்பு படித்து ஸ்பெஷலைஸ் பண்ணால் இன்னும் உங்கள் வாய்ப்புகள் பல மடங்கு கூடும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஃபிசியோதெரப்பி பண்ணலாம். அவங்களுக்கான ஆலோசனை கிடைச்சிருக்கும். அடுத்தபடியாக பிரியா சென்னையிலேருந்து இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் பிரியா, உங்களோட சந்தேகம் என்ன? சார், நான் பிகாம் படிக்கலான்னு இருக்கேன். ஓகே, படித்தா நல்ல வேலைங்களா, நல்ல வேலை வாய்ப்பு இருக்கா? ஓகே, பிகாம் படிப்பை பற்றி தான் இந்த நிகழ்ச்சி இன்றைக்கி ஆரம்பிச்சது. திரும்ப பிகாம் சார்ந்த கேள்வி நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் வந்திருக்கு. ஜெயபிரகாஷ் காந்தி சார், பிகாம் படிக்கிறவங்களுக்கு எந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது சொல்லுங்கள். இல்லை, கண்டிப்பாக ஃபஸ்ட்டு வந்து பிகாம்னா வெறும் பிகாம்லேயே நிறைய பிரிவுகள்லாம் இருக்குது. பிகாம் சிஏ, பிகாம் கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப், பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், இது மாதிரி நிறையா இருக்குது. இதில் பெஸ்ட்டு வந்து ரெகுலர் பிளெயின் பிகாம். அதுக்கப்புறம் தான் மற்ற சார்ந்த பிரிவுகள் எடுக்கலாம். அடுத்தது பிகாம் படிக்கும்போது டோன்ட் ஸ்டாப் ஒன்லி பிகாம். பிகாம் படிக்கும்போது ஏதாச்சும் ஒரு ஃபாரின் லாங்குவேஜ், ஃப்ரெஞ்சோ, ஜெர்மனோ, ஜாப்பனீஸோ கற்றுக்கோங்க. அது இன்னும் அடிஷ்னல் ஸ்கில். அது தவிர வந்து நீங்கள் வந்து எல்லாமே வந்து இந்த பேங்க் எக்ஸாம்ஸு, ரிலேட்டிவ் குரூப் எக்ஸாம்ஸுக்கு இல்லைன்னா நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அடுத்தது டோன்ட் ஸ்டாப் அகெயின் வந்து யூ ஹேவ் டு ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் ஃபார் கேட்டு, மேட்டு, சிமேட் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி எல்லாம் இந்த மாஸ்டர்ஸ் டிகிரி போகிறதுக்கு பிகாம் முடிச்சுட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சாய்ஸ் வந்து எம்பிஏ பண்ணலாம். எம்பிஏல ஃபினான்ஸ் பண்ணலாம், இல்லை மாஸ்டர் ஆஃப் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் பண்ணலாம், இல்லை எம்காம் வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பண்ணலாம். இல்லை பிகாம் முடிச்சுட்டு நான் டைவர்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து மாஸ் கம்யூனிகேஷன், ஜேர்னலிசம் இந்த மாதிரி வரலாம். ஈவன் பிகாம் முடிச்சுட்டு சார் ஐ வாண்ட் டு டூ டிசைன் அண்ட் ஃபேஷன், சடனாக எனக்கு வந்து ஃபேஷன் மேனேஜ்மெண்ட் பண்ணலாம். நிஃப்ட் பிஜி எக்ஸாம் எழுதி ஃபேஷன் மேனேஜ்மெண்ட் பண்ணலாம். இல்லை யூ கேன் வாண்ட் டு கம் இன் டு வந்து பேங்கிங் மேனேஜ்மெண்ட் கோர்சஸ் இருக்குது. இந்த மாதிரி இதில் வந்து நீங்கள் வரலாம். ஸோ பல பிரிவுகளில் நீங்கள் வந்து டைவர்ட் ஆகலாம். டோன்ட் ஸ்டாப் ஒன்லி வித் பிகாம். பட் பிகாம் படிக்கும்போது நல்ல கல்வியில் படிக்கும்போது சப்போஸ் சில சமயம் பேங்க் ஜாப்போ ஒரு நல்ல கார்ப்பரேட்டில் வேலை கிடைச்சுன்னா பண்ணிவிட்டு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு அப்புறம் எம்பிஏக்கு ஷிஃப்ட் ஆகிக்கோங்க. பட் மேக் ஷுர் தட் நீங்கள் பிகாம் படிக்கும்போது ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் ஃபார் யுவர் நெக்ஸ்ட் ஸ்டேஜ், ஜாபுக்கோ ஹையர் ஸ்டடீஸ்க்கோ. ப்ரிஃபரபிளி ஃபஸ்ட் ஹையர் ஸ்டடீஸ் வேண்டிய நுழைவுத் தேர்வுகளுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க ஃபஸ்ட் இயர்லேருந்தே.
நிச்சயமாக கடந்த ஒரு மணி நேரமாக விளையாட்டு மற்றும் உடற்கல்வி சார்ந்த பல்வேறு தகவல்களை அளித்த இளங்கோவன் சார் உங்களுக்கும், அதே மாதிரி சேலத்திலேருந்து உயர்கல்வி தொடர்பான பல்வேறு ஆலோசனைகள் வழங்கிய திரு ஜெயபிரகாஷ் காந்தி உங்கள் இருவருக்கும் நியூஸ் 7 தமிழ் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் சார். இந்த நிகழ்ச்சியை இந்த அளவில் நிறைவு செய்யலாம். இது யூரோப் ஸ்டடி சென்டர் வழங்கும் என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம். இந்த நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை feedback@ns7.tv என்கிற மின்னஞ்சல் முகவரியில் தெரிவிக்கலாம். அண்மை செய்திகளை தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.